கணபதியையும் எனது குருமார்களையும் வணங்கி இந்த 8ஆம் பாடம் பாகம் என்ற பாடத்தை துவங்குகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ராசிகளின் நிறம் அப்படின்னு கொடுத்துருக்குதுங்க. மேசராசியின் நிறம் வந்து சிகப்பு, ரிஷபராசியின் நிறம் வெள்ளை, மிதுன ராசியின் நிறம் பச்சை, கடக ராசியின் நிறம் இளஞ்சிவப்பு, சிம்ம ராசியின் நிறம் குங்கும சிவப்பு, கன்னி ராசியின் நிறம் பல நிறம், எந்த நிறமாக எல்லா நிறமும் இதுல இருக்குது. துலாம் ராசியின் நிறம் கரு நீலம், விருச்சகம் மஞ்சள், தனுசு ராசியின் நிறம் இளம் மஞ்சள், மகர ராசியின் நிறம் வெளிர் சிவப்பு, கும்பராசியின் நிறம் சாம்பல், மீனராசியின் நிறம் வெளிர் நீலம். இதை பார்த்தீங்கன்னா ராசி நோய்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து ஜாதகத்தில் நோய் அறியும் தன்மை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுங்க. இது மேசத்துக்கு பித்த நோய், ரிஷபத்துக்கு கபம், அதாவது வந்து சளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி, மிதுனம் அப்படிங்கிறதுக்கு வாத நோய், கடகபங்கிறது கபம், சிம்மத்துக்கு பித்த நோய், கன்னிக்கு வாத நோய், துலாமுக்கு கபம், விருச்சகத்துக்கு பித்தம், தனுசுக்கு வாதம், மகரத்துக்கு வாதம், கும்பத்துக்கு வாதம், மீனத்துக்கு வாதம் நோய்கள் கண்டறியும் முறை. ராசியின் உடல் உறுப்புகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு மனுஷன் வந்து படுத்திருக்கும் அமைப்பு, கால் நீட்டி படுத்திருக்கும் அமைப்பே இந்த ராசி கட்டமாக பாதித்து அதன் அடிப்படையிலேயே மேச ராசி தலைப்பகுதியாகவும், ரிஷபம் முகம் கண்கள் பகுதிகளாகவும், மிதுனம் கழுத்து தோல் காதுகள் அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து முக அமைப்புக்குள்ள. இது கடகம் பார்த்தீங்கன்னா மார்பு, சிம்மம் வந்து மேல் வயிறு முதுகு பகுதி, சரிங்களா? கன்னி வந்து அடி வயிறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி துலாம் பார்த்தீங்கன்னா இடை இடுப்பு பகுதின்னு கொடுத்துருக்கிறாங்க. விருச்சம் அப்படிங்கிறது வந்து மர்ம உறுப்பை குறிக்குது அப்படின்ட்டாங்க. தனுசு வந்து தொடை பிருஷ்ட பாகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறாங்க. மகரம் முழங்கால் பகுதியாகவும், கும்பம் கணுக்கால் பகுதியாகவும், பாதம் மீனம் வந்து பாதம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறாங்க. இது வந்து உடல்ல இருக்கிற நோய்களை பின்வரும் காலங்கள்ல வந்து இதற்கான வந்து விளக்கங்கள் எல்லாம் தரப்படும். இதெல்லாம் மனசுல வந்து நல்லா பதிய வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் வந்து பின்வரும் காலங்கள தெரியும். இது எப்ப கட்ட நிறுத்தணும்னா அன்னைக்கு உங்களுக்கு பல கிரகங்கள் அமைப்பு இருக்குது. அந்த கிரகங்கள் அமைப்பும் உங்களுக்கு கொண்டு வந்து நட்சத்திர அமைப்புகள் கொண்டுகிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகுதான் வந்து உங்களுக்கு பலனுங்கிறது என்னன்னு சொல்ல முடியும். ஏன்னா இது மூணும் தெரியாம எந்த இதுலையுமே நம்ம ஆய்வு பண்ண முடியாதுங்க. அதனால வந்து இது தொடர்ந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த 8ஆம் பாடத்தை வீடியோவாக பார்த்ததுக்கு எனது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.